வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவையில் இன்று மாலை நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பலத்த பாதுகாப்பு, பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாமல் மோடியால் வெற்றி பெற முடியாது. பிரதமர் மோடியின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில்தான் உள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி 2 காரியங்களை மட்டுமே செய்தார். ஒன்று வெளிநாட்டு பயணம், மற்றொன்று தவறான பிரச்சாரம். இந்தியா கூட்டணியைக் கண்டு பிரதமர் அச்சத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ பொன்முடிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர்.என். ரவி மறுப்பு. பொன்முடி மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதவிப் பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு என முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம். லாட்டரி மார்டின் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாய் நிதி பெற்றதாக திமுகவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் லாட்டரி சூதாட்டம் தடை செய்யப்பட்ட நிலையில் சூதாட்ட நிறுவனம் திமுகவிற்கு இவ்வளவு நிதி அளித்துள்ளது ஏன் என கேள்வி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். வருகின்ற 20 முதல் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மீண்டும் ரஷ்யாவின் அதிபராக தேர்வானார் விளாடிமிர் புட்டின். அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தார். மகளிர் பிரீமியர் லீக் டி20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது பெங்களூரு அணி. இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இனி விரிவான செய்திகள். பாஜக அரசு விரைவில் தூக்கி எறியப்பட்டு இந்தியா கூட்டணி விரைவில் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் ராகுல்காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை நிறைவு விழா நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பல்வேறு முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மேடையில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், கடந்த 10 ஆண்டுகளில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, பொய் பிரச்சாரம் செய்வது ஆகிய 2ஐ மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி செய்ததாக விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என மும்பையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாரத் ஜோடோ யாத்திரை நிறைவு விழாவில் பேசிய அவர், நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தை பெறவே 4000 கிலோமீட்டர் தூரம் நடந்ததாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ளது என்றும், அதேபோன்று அமலாக்கத்துறை, புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறையிலும் மோடியின் ஆன்மா உள்ளதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், நடைபெறவுள்ள தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிச சக்தி நடைபெறவுள்ள யுத்தம் என தெரிவித்தார். This is a big war, ideological war in between democratic forces and fascist forces. கோவையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணி செல்லவுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவை வரும் பிரதமர் மோடி சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து ஆர்.எஸ். புரம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் பேரணியாக வரவுள்ளார். இதற்காக சிறப்பு பாதுகாப்பு குழு ஆய்வு மற்றும் ஒத்திகை பார்த்தது. மேலும் பேரணியின் போது வரும் வாகனங்களின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடந்தது. இதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பாதையில் உள்ள ஒரு சில மரங்களின் கிளைகளும் வெட்டி அகற்றப்பட்டன. பொன்முடி மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதவிப் பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதாக தமிழக முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில், உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது, குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். திருக்கோவிலூர் தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தீர்ப்பு தந்திருக்கலாம் என்றும், பொன்முடி மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதவிப் பிரமாணம் செய்து வைக்க இயலாது என தெரிவித்துள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங்ஸ் நிறுவனத்திடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலம் 509 கோடி ரூபாய் பெற்ற திமுகவுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சூதாட்டங்களால் உயிர்கள் பறிபோவதை தடுக்கும் நோக்கில் எம்ஜிஆர் ஆட்சியில் குலுக்கல் சீட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் லாட்டரி சீட்டும், தனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டமும் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திமுக அரசு ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வலுவில்லாத சட்டத்தை ஏற்றிவிட்டு மறுபுறம் மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாஜக வாங்கிய தேர்தல் நன்கொடை குறித்து ஏன் அறிக்கை வெளியிடவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக சார்பில் பெறப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளோம் என்றும், நன்கொடை பெற்ற குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு எந்த சலுகையும் திமுக ஆட்சியில் தரப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறை மூலம் மிரட்டி நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் பத்திரம் வழியில் பணம் பறித்த பாஜகவை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏன் வாய் திறக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவில்லை என்றும், பிரதமர் வருகையை குற்றம் சாட்டும் திமுகவினர் முதலமைச்சரை தினமும் நகர்வலம் அழைத்து வரலாமே என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். போன ஆண்டு 4 முறை 5 முறை வந்தாங்க. அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா? வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. துபாய்க்கு போறாரு, ஸ்பெயினுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு, சிங்கப்பூருக்கு போறாங்க. திமுக காரங்க அதை பத்தி பேசுறது இல்லை. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர். இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே, இப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா? என்னென்ன அபத்தமான குற்றச்சாட்டு. அதனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ, நான் சொல்வது, உங்க முதலமைச்சரை வெளியே வர வேண்டாம் நான் சொல்லலாம். உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே. உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூரோ, ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே, ஏன் வரல? சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் அடங்கிய 70 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பறக்கும் படையின் ஒவ்வொரு குழுவிலும் வருவாய்த்துறை அதிகாரி, ஒரு காவல் உதவி ஆய்வாளர், 2 காவலர்கள், வீடியோ பதிவு செய்யக்கூடிய நபர் அடங்கியுள்ளனர். ஆவணங்கள் இல்லாமல் 50,000க்கும் மேல் எடுத்து செல்லப்படும் பணம், பரிசு பொருட்கள், தங்கம், வைரம் உள்ளிட்ட ஆபரணங்களை பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வர்த்தக ரீதியாக எடுத்து செல்லப்படும் விலை உயர்ந்த பொருட்களுக்கு உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்ததை அடுத்து சென்னையில் உரிமம் பெற்ற 2125 துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தவறினால் அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலைய போலீசார் ஒப்படைக்க நிர்பந்திக்க வேண்டும் என்றும், உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் சமர்ப்பித்தது குறித்த அறிக்கை அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையம், துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர்கள் அனுமதி பெற்று பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இதுவரை 1002 பேர் மட்டுமே துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்கும் முடிவை உடனடியாக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள சீமான், பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையான ஸ்ரீபள்ளி திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி மாநில கல்வியை காவி மயமாக்குவதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதி அடிப்படையில் தனித்துவமிக்க மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடியின் தமிழக வருகை அரசியல் ஆதாயத்திற்கானது என அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் ஆதாயத்திற்காகவே பிரதமர் மோடி 6 முறை தமிழகம் வந்ததாக தெரிவித்தார். பிரதமர் மோடி இன்னும் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும், எத்தனை தவம் செய்தாலும் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெல்லும் என தெரிவித்தார். தேமுதிக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு விநியோகம் வரும் நாளை முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியிலிருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்பங்கள் 20ஆம் தேதி புதன்கிழமை 5 மணிக்குள் தலைமைக் கழகத்திலும் ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதிக்கு விருப்ப மனு கட்டணமாக 15,000 ரூபாயும், தனித்தொகுதிக்கு 10,000 செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வாய்ப்பு வழங்கவில்லை என்றாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அந்த உரிமையை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி வழக்கில் 400 ஏஜென்ட்டுகளின் 86 சொத்துக்களை முடக்கி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங்கில் தமிழகம் முழுவதும் 7000 முகவர்கள் பணியாற்றியது விசாரணையில் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களின் சொத்துக்களை முடக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இதுவரை 400 ஏஜென்ட்டுகளிடம் விசாரணை நடத்திய நிலையில் கமிஷனாக பெற்ற 86 சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை முடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க கோரும் மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முறையிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கும் ஆணையிட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி சீமான் தரப்பு வழக்கறிஞர் தங்களது மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. தர்மபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 9 பேர் மீது கடந்த 25ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதில் 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து அவரை தீவிரமாக தேடி வந்த போலீசார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவரை கைது செய்தனர். இதன் அடிப்படையில் அவரை தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். மாநிலங்களவை சீட்டுக்காக திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இணைந்ததில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் பலருக்கு உடன்பாடு இல்லை என அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த அனுஷா ரவி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பொலிட்டிக்கல் சூழ்நிலைக்காக அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவருக்கு தேவையான ஒன்று மட்டும் கிடைத்து விட்டது, மற்ற யாருக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கக்கூடிய அத்தனை நிறைய பேருக்கு அந்த வருத்தம் மனதில் இருக்கிறது. இதுதான் உண்மை. டெல்லி மதுபான கொள்கை வழக்கோடு மேலும் ஒரு வழக்கிலும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதனிடையே டெல்லி ஜல் போர்டு தொடர்பான வழக்கிலும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக டெல்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பவன் கல்யாண் பேச்சை கேட்க மின்கோபுரம் மீது தொண்டர்கள் ஏறியபோது திடீரென பிரதமர் மோடி குறுக்கிட்டு அவர்களை கீழே இறங்குமாறு கண்டித்தார். பல்நாடு மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொண்டர்கள் மத்தியில் ஆந்திர அரசியல் பற்றி பவன் கல்யாண் பேசிக் கொண்டிருந்தார். அவரது பேச்சை கேட்பதற்காக ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மின் கோபுரத்தின் மீது தொண்டர்கள் பலர் ஏறினர். இதை பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி திடீரென குறுக்கிட்டு கண்டித்ததோடு கோபுரங்களிலிருந்து பத்திரமாக கீழே இறங்குமாறு தெரிவித்தார். அவர்களை பத்திரமாக இருக்குமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தியதோடு இதுபோன்ற கோபுரங்களில் யாரும் ஏற விடாமல் பாதுகாக்குமாறு அறிவுரை வழங்கினார். பின்னர் பேச்சை தொடங்கிய பவன் கல்யாண் மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்டுள்ள பிரதமரின் அறிவுரையை கேட்டு கீழே இறங்குமாறு தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புட்டின் 88 விழுக்காடு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததை அடுத்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 87.8 விழுக்காடு வாக்குகளை அதிபர் புட்டின் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ரஷ்ய வரலாற்றில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை புட்டின் பெற்றுள்ளார். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு மீண்டும் அதிபராக புட்டின் பதவி வகிப்பார். இதன் மூலம் ரஷ்யாவில் 200 ஆண்டுகால வரலாற்றில் அதிக காலம் ஆட்சி செய்த தலைவர் என்ற பெருமையை புட்டின் பெறவுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் டெல்லியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் மெக்லேனிங் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதையடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறிய டெல்லி 19வது ஓவரில் 113 ரன்களுக்கு சுருண்டது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் மோலினெக்ஸ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து 114 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணி 19.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் வருகின்ற 20 முதல் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவையில் இன்று மாலை நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பலத்த பாதுகாப்பு, பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாமல் மோடியால் வெற்றி பெற முடியாது. பிரதமர் மோடியின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில்தான் உள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றச்சாட்டு.
கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி 2 காரியங்களை மட்டுமே செய்தார். ஒன்று வெளிநாட்டு பயணம், மற்றொன்று தவறான பிரச்சாரம். இந்தியா கூட்டணியைக் கண்டு பிரதமர் அச்சத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ பொன்முடிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி மறுப்பு. பொன்முடி மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதவிப் பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு என முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம். லாட்டரி மார்டின் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாய் நிதி பெற்றதாக திமுகவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் லாட்டரி சூதாட்டம் தடை செய்யப்பட்ட நிலையில் சூதாட்ட நிறுவனம் திமுகவிற்கு இவ்வளவு நிதி அளித்துள்ளது ஏன் என கேள்வி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். வருகின்ற 20 முதல் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மீண்டும் ரஷ்யாவின் அதிபராக தேர்வானார் விளாடிமிர் புட்டின். அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தார். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது பெங்களூரு அணி. இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.